சேவூர் ராமச்சந்திரனிடம் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் தொடர்ந்து 6 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடத்தி வருகின்றனர். அதிமுக முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் வீட்டில் நடந்த லஞ்ச ஒழிப்பு சோதனையில் முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அண்மை தகவல் கிடைத்துள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கௌரிசங்கர். கௌரிசங்கர், வணக்கம். என்னென்ன ஆவணங்கள் அவரது வீட்டிலிருந்து சிக்கியிருக்கிறது? விவரங்கள் என்ன? வணக்கம். சேவூர் ராமச்சந்திரன் கடந்த 2016ஆம் ஆண்டு தமிழக அமைச்சர், இந்து அறநிலையத்துறை அமைச்சராக இருந்து வந்தார். தற்பொழுது 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று தற்போது வரை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வருகிறார். இந்நிலையில் இந்த காலை வேலூர் மற்றும் திருவண்ணாமலையிலிருந்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் 20க்கும் மேற்பட்டவர்கள் அவர்களது வீட்டில் சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது அவர்களது வீட்டு அருகே உள்ள அவர்களது மகன்கள் சந்தோஷ்குமார் மற்றும் விஜயகுமார் அவர்களது இல்லத்திலும் சோதனை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த சோதனையில் 2016ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரை அவர் அமைச்சராக இருந்த பொழுது வருமானத்துக்கு அதிகமாக 8 கோடி ரூபாய் அளவில் சொத்து சேர்த்து இருப்பதாகவும் 125% அதிகமாக சேர்த்துள்ளதாக கூறி அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவர் மீது மட்டுமில்லாமல் அவரது மனைவி மணிமேகலை மற்றும் மகன்கள் சந்தோஷ்குமார் மற்றும் விஜயகுமாரின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் தொடர்ந்து லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் 52 முக்கிய ஆவணங்கள் சிக்கியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அது மட்டுமில்லாமல் வெள்ளி மற்றும் தங்கங்கள் கணக்கிட்டு வருவதாகவும் அதற்கு உரிய ரசீதி வழங்குமாறு கேட்டு வருகின்றனர். இதனால் காலை முதல் தற்போது 9 மணி நேரமாக முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரனை வீட்டு சிறையில் வைத்து லஞ்ச ஒழிப்புத்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனால் அதிமுகவினர் முன்னாள் அமைச்சர்கள் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, முக்கூர் சுப்பிரமணியம், மாவட்ட செயலாளர்கள் ஜெயசுதா, தூசி மோகன் போன்றவர்கள் அவர் வீட்டின் அருகே படையெடுத்து 300க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் காலை போராட்டம் நடத்தினர். பின்பு தற்பொழுதும் அவர் வீட்டின் முன்பே அமர்ந்து கொண்டுள்ளனர். அவர்கள் அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரிடம் சென்று அவரை சந்திக்க வேண்டும், அவர்களை பார்க்க வேண்டும், அவர்களிடம் பேச வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றனர். ஆனால் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அதற்கு மறுத்துவிட்டு சேவூர் ராமச்சந்திரன் இல்லத்தின் உள்பக்கமாக பூட்டிவிட்டு இந்த சோதனையை நடத்தி வருகிறார். இதனால் முக்கிய ஆவணங்கள் சிக்கி இருப்பதாகவும் இதனால் சோதனை தொடர்ந்து நடைபெறும் என்றும் தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் நம்மளுக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி கௌரிசங்கர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.